அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். கடந்த ஒரு 2 வாரமா என்னால வீடியோ சரியா போட முடியல. ஏன்னா, ஊர்ல சில ஃபங்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இனிமே நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலரா வரும். உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாரம் ஒரு மலையாள படம் 14 பிப்ரவரி அன்னைக்கு ரிலீஸ் ஆகி, மலையாளத்தில சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. இப்போ நம்ம நம்ம ஊர்லயும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஒரு ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் ரொமான்ஸு. இந்த படம் அருண் டி ஜோஸ்ன்னு சொல்லி ஏற்கனவே ஜோஜோ, அப்புறம் ஜேர்னி ஆஃப் லவ் 18+ அப்படின்னு சொல்லி 2022, 2023 அந்த 2 காலகட்டங்களில் 2 படம் எடுத்து மிக சிறந்த டைரக்டர் அறியப்படுற அருண் டி ஜோஸ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வரதால இந்த படம் பார்த்துட்டேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கண்டென்ட்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்கலாம். அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் லோ பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகி 3 மடங்கு வசூலை குவிச்சிருக்கு. மலையாளத்தில் நல்ல ஒரு ஹிட்டான காமெடி படம்னு சொல்லக்கூடிய அளவில் ஃபீல் குட்டாகவே இந்த படம் வந்திருக்கு. இதெல்லாம் டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ மேத்யூ தாமஸ் அவரோட பிரதர் ஷாம் மோகன். அவர் வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் சோஷியல் மீடியாவில் அது மாதிரி இருக்கார் மேத்யூ தாமஸ். இவர் வேலை ஒன்றும் இல்லை, சும்மா சோஷியல் மீடியாவில் எல்லாரையும் போட்டு கலாய்க்கிறது, அப்படி ஜாலியாக ப்ராங்க் ஷோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு. அவரோட பிரதர் பொறுப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 பேரையும் கம்பேர் பண்ணுவாங்க வீட்டில். அண்ணன் அவன் எப்படி ஒழுங்காக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிலாம் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு தம்பியான மேத்யூ தாமஸ்க்கு ஃபோன் வருது. அவங்க பிரதர் காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி அந்த அண்ணனோட ரூம்மேட்டான அர்ஜுன் அசோகன் ஃபோன் பண்ணுறாரு. ஸோ இவர் அலையில் அடிச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு என்னென்ன செக் பண்ணுற போது அவர் காணாமல் போய்ட்டுறது உண்மைதான் தெரியுது. ரூமில் செக் பண்ணும்போது அவர் இல்லை. ஸோ அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெய்டு ஒரு ஹேக்கரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் தான் சங்கீத் பிரதாப். அவர் இவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக சார்ஜ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் களத்தில் இறங்குறாரு. ஸோ இவங்க அவங்க அண்ணனை தேடி களத்தில் இறங்கியும் போது மகிமா நம்பியாரும் ஒரு கட்டத்தில் இவங்களோட ஜாயின் பண்ணிடுறாங்க. ஏன்னா மகிமா நம்பியார்கிட்டையும் கடன் வாங்கியிருக்கிறாரு மேத்யூ தாமஸோட அண்ணன் காணாமல் போன ஷாம் மோகன். ஸோ இது இல்லாமல் கலாபவன் சஜ்ஜன் அவர் கொரியர் பாபுன்ற கேரக்டரில் இந்த படத்தில் வராரு. அவர்கிட்டையும் கொஞ்சம் காசு வாங்கியிருப்பாரு. இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 15-20 லட்சம் ஆன்லைனில் கொடுத்து அதனால தான் இவர் காணாமல் போயிட்டாருன்ற மாதிரி படத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அவர் எங்கே காணாமல் போயிட்டார், அவர் தேடி இந்த கடன் கொடுத்தவங்களான மகிமா நம்பியார் எக்ஸ் லவர் அந்த காணாமல் போன ஷாம் மோகனுக்கு. அது இல்லாமல் அவருக்கு பணம் கொடுத்து இந்த 10 லட்சம் கிட்ட கொடுத்து வர வேண்டியிருக்க கலாபவன் சஜ்ஜன் அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக அவரும் போகிறாரு. இதுக்கு நடுவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க உதவி நாடுறாங்க. ஸோ அவங்க சொல்கிற கைடன்ஸ் படி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் தேடி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் தான் இவங்கெல்லாம் கேதரிங் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பரபரப்பான அவங்க லைஃப்பில் எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடக்குது. அது என்னன்றதான் இந்த டீம் என்ன பண்ணுச்சு, அதில் ரியாக்ட் எப்படி பண்ணுச்சு, அவங்க அண்ணன் கண்டுபிடிக்கப்பட்டாரா, அதுக்கப்புறம் நடந்த விளைவுகள் என்னன்றது செகண்ட் ஹாஃபில் காமெடியாக சொல்லியிருக்கிறது தான் ரொமான்ஸோட மொத்த கதையே. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா படம் அவுட் அண்ட் ஆஃப் காமெடியாக கொண்டு போகணும்னு சொல்லி இந்த படத்தோட இயக்குனர் அருண் டி ஜோஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. ஓரளவு சக்ஸஸ் அடைஞ்சிட்டாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்ல ஒரு காமெடியாக போகுது. குறிப்பாக சங்கீத் பிரதாப் பின்னி படம் எடுக்கிறாரு. பிரேமலு படத்தில் எப்படி ஒரு ஃப்ரெண்டாக கேரக்டரில் பின்னி படம் எடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் அவர் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவர் தான் படத்துக்கு பில்லர்னு சொல்லலாம். சங்கீத் பிரதாப் அவருக்கு நான் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஹீரோவான மேத்யூ தாமஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த கோவப்படுற சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே மெச்சூர்டாக பண்ணியிருக்கலான்ற அளவுக்கு ஒரு சில சீன்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். மற்றபடி அவர் கேரக்டர்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். மகிமா நம்பியார் தான் ஹீரோயின் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக வராங்க அவங்க நல்லாவே படத்தில் ஷோ ஸ்டீலர்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்க கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் பிரேமலு படத்தில் உள்ள டீமில் 2-3 பேர் அப்படியே இருக்காங்க. சங்கீத் பிரதாப், ஷாம் மோகன் இவங்கெல்லாம் திரும்ப இந்த படத்துலேயே வந்திருக்காங்க. அது ஒரு பிரேமலு பார்த்த ஒரு பிரமையை ஏற்படுத்துது. இருந்தாலும் ஷாம் மோகனும் ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. குறைஞ்ச சீன்ஸ் தான் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் காலாபவன் சஜ்ஜன் இதில் அவுட் அண்ட் அவுட் காமெடிக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டரில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு கேரக்டரில் படத்தில் பட்டையை கிளப்புறாரு. ரோமாஞ்சம் படத்தில் கவனத்தை ஈர்த்த காமெடியில் கவனத்தை ஈர்த்த அர்ஜுன் அசோகன். அவரும் சங்கீத் பிரதாப்பும் செகண்ட் ஹாஃபில் அடிக்கிற லூட்டி தான் படத்தை நல்லா ஃபீல் கூட கொண்டு போகுது. என்னடா செகண்ட் ஹாஃபே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லன்றது நான் அதில் இன்னொரு அடுத்த இதில் சொல்கிறேன், அடுத்த செக்மெண்ட்டில்.
என்னன்னு அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லல அப்படிங்கிறத. அது இல்லாம படத்துல வந்து வினு பாபு வந்து எஸ்ஐ கேரக்டர்ல அவர் ஓரளவு காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கிரே ஷேடோல மாதிரியான கேரக்டர் எஸ்ஐ கேரக்டர்ல வராரு. அது இல்லாம வில்லன் கேரக்டர்ல பரத் போபண்ணா அப்படின்னு சொல்லி அது ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் கவனம் இருக்கிறாங்க படத்துல. இந்த மாதிரி இப்போ கேரக்டர்லாம் நல்லாவே அமைச்சதே பாதி வெற்றின்னு சொல்லலாம். படத்தை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே காமெடி வச்சு கொண்டு போயிட்டாங்க. படத்துல வந்து 96 படத்துக்கு சிறந்த இசை அமைச்ச கோவிந்த் வசந்த் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துக்கு தேவையான எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. அதுலேயும் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்ட்டி சாங் வந்து கூர்க்ல நடக்கிறது நல்லாவே இந்த கர்நாடகா ஏரியால நல்லாவே அந்த பாட்டு நல்லா சூப்பர் மெலடியாவே இருக்கு. பல வருஷத்துக்கு இன்னும் அந்த பாட்டு நிலைச்சு நிக்கும்னு சொல்லக்கூடிய அளவு நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம்மும் நல்லா ஓரளவு பண்ணியிருக்காரு. படத்துல ஒளிப்பதிவும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. பக்காவா அந்த படத்துக்கு தேவையான அந்த விஷயங்களை எலிவேட் பண்ணுது. ஸோ சினிமாட்டோகிராஃபருக்கும் பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். படம் ஆஹா, ஓஹோ! மைனஸே இல்லையானா இருக்கு. அது என்னன்னா செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஒரு கல்யாண வீட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் சில சீன்ஸ்லாம் வந்து நம்ம பிரேமலு படத்துல வந்த சீன்ஸ் அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆன மாரி ஒரு ஃபீலிங் வருது. அதுக்கு இது வேற ஜானர் தான். இருந்தாலும் அந்த சங்கீத் பிரதாப் வர சீன்ஸ் எல்லாம் அந்த படத்துல நம்ம எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன்றத தவிர்க்க முடியல. அத கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாம ஏற்கனவே சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி இதுல சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவே கொண்டு போயிட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா ஒரு எழுதியிருக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காமெடிய கலந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு போயிட்டு பண்ணியிருக்கலாம். அது இல்லாம வில்லன் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த அளவுக்கு எடுபடல. செகண்ட் ஹாஃப்லயும் எடுபடல. வில்லன்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் படத்துல வந்து ஹீரோக்கும் அந்த கேரக்டர்ஸுக்கும் நல்ல டஃப் இருக்கும். அது கொஞ்சம் கவனிச்சு பண்ணியிருக்கலாம்னு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பிரச்சனையா பார்க்கப்படுது. அது இல்லாம படம் வந்து கொஞ்சம் லேகிங் இருக்கு. படம் மொத்தமே 2 மணி நேரம் கிட்ட தான் வரைக்கும் ஓடுது. இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு காமெடிலாம் நல்லா இருக்கு. இருந்தாலும் கிளைமாக்ஸ் ஃபைட்டு கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சோ, அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தா இருக்கோ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுல கிளைமாக்ஸ் அமைஞ்சிருச்சு. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மத்தபடி இந்த படம் வந்து நேர்கோட்டுல சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு எஃபர்ட் எடுத்து அவர கண்டுபிடிச்ச மாரி தெரியல. போற போக்குல வந்து அந்த காணாம போனவர கண்டுபிடிச்ச மாரி தான் இருக்கு. சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவுல ஒரு ஜாலியா ஒரு ஜாலி ரைடு மாரியான ஒரு காமெடி படம். நேர்கோட்டுல சொல்லியிருக்காங்க. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பெருசா எதிர்பார்க்கக்கூடாது. இந்த படம் காமெடி படம்ன்றதால லாஜிக்கும் பெரிய அளவுல எதிர்பார்க்காம, ஒரு காமெடி கொஞ்சம் இருந்தா போதும் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சப்டைட்டிலோட புரியும் அப்படின்னு சொல்றவங்க இந்த படத்த கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊர்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஓடிடில தமிழ் டப்பிங்கோட வரும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓடிடில வரும்போது கண்டிப்பா கொண்டாடக்கூடிய படம் தான் இது. தியேட்டருக்குள்ள பார்த்தா அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் இது ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒகேஷன் படம். வெயிட் பண்ணி ஓடிடில பார்க்கணும்னு சொல்றவங்க, அது உங்களோட கால் தான். ஸோ இதான் இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சதா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு திரையமைச்சும் நல்ல ரிவ்யூல சந்திப்போம். இனி நம்மளோட ரிவ்யூ அடிக்கடி தொடர்ந்து வரும். உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது ரிவ்யூல சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம்.